அனைவருக்கும் என்னுடைய திங்கட்கிழமையினுடைய காலை வணக்கம். திங்கட்கிழமை நாள் இன்றைக்கு சரம் என்கின்ற காற்று எந்த பக்கம் ஓடணும்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால நான் சொல்ல வேண்டியதே இல்லை. ஒரு மாத காலமாக பயணிக்கிறதுனால உங்களுக்கு அந்த சரம்ன்றது நல்லாவே தெரியும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு மாதம் முடிஞ்சு இன்னும் 2 நாள் இருக்குது. அடுத்த நிலைக்கு நம்ம போகணும். அடுத்த நிலைக்கு போகணும்னா முதல் நிலையில் நம்ம பாஸ் பண்ணிடணும். முதல் நிலையில் நம்ம பாஸ் பண்ணாதான் 2வது நிலைக்கு நம்ம போக முடியும். அதனால இன்னைக்கு நம்ம இந்த திங்கட்கிழமையுடைய நமக்கு முதல் நாள். இந்த நாள் இன்னைக்கு பெங்களூரில் பிரத்யேகரி தேவி கோயிலில் நம்ம வகுப்பு எடுக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா அம்பாள் உங்களுக்கு நல்லா காட்சி கொடுப்பாங்க. அம்பாள் நல்லா காட்சி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட நித்யானந்தம் இருக்கு. அப்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோட்டை சுவாமிகள் 3 பேரும் இங்கே தான் இருக்கும். நேற்று பூஜையில் கலந்துட்டு இன்னைக்கு நாங்கள் இந்த பயிற்சி இன்னைக்கு நம்ம தொடங்குறோம். இன்னைக்கு திங்கட்கிழமை. அதான் சொல்லிட்டீங்களே ஐயா, திங்கட்கிழமைன்னு. இந்த திங்கட்கிழமை நம்ம என்ன பயிற்சி பண்ணணும்னா உடம்புக்கு குளிமை கொடுக்கக்கூடிய பயிற்சிகள். இந்த கோடை வெயில்ல நமக்கு குளிர்ச்சி கண்டிப்பா தேவை. குளிர்ச்சி என்பது இருக்கணும் அப்படின்னா ரத்தம் முதல்ல சுத்தமா இருந்தாதான் எல்லாமே சுத்தமா இருக்கும். அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நார்மலான தளர்வு பயிற்சிகள் தான் பார்க்கணும். அதிகமாக பயிற்சி நம்ம இன்னைக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா வாரத்தில் 2 நாள் லீவ் எடுத்துட்டு விடுப்பு எடுத்துட்டு உடனே பயிற்சிகளை அதிகமாக கொடுக்கக்கூடாது. உடம்புக்கு சூடு கொடுக்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரி அனைவரும் மழை ஜலம் கழிச்சிட்டு தான் இங்கே தான் செய்யணும். மழை ஜலம் கழிக்காம நம்ம அப்புறம் போய் கழிச்சிக்கலாம் அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால் மழை ஜலம் கழிச்சிட்டு தான் நம்ம வரணும். பயிற்சியை செய்யணும். இன்னைக்கு நம்ம இந்த கோயில் சன்னதியில் பிரத்யேகர தேவி சன்னதியில் நம்ம இன்னைக்கு பயிற்சி செய்ய போகிறோம். நல்ல வேண்டிட்டு அம்பாள்கிட்ட என்ன வேண்டுனாலும் சரி கண்டிப்பாக கிடைக்கும். கிட்டத்தட்ட அமாவாசையெல்லாம் பார்த்தீங்கன்னா 10,000 பேர் 15,000 பேர் வருவாங்க அந்த ஒரு நாள். அப்படியாப்பட்ட பெரிய புகழ் வாழ்ந்த அந்த இதில் நம்ம செய்கிறோன்னு நாம் பாக்கியம் பண்ணியிருக்கோம். நீங்களும் பாக்கியம் பண்ணியிருக்கோம். இப்போ அப்படியே நம்ம பயிற்சிக்கு வரலாம். இன்னைக்கு நம்ம தளர்வு பயிற்சியில் ஆரம்பிச்சு நம்ம பயிற்சிக்கு டைரெக்டாக பயிற்சிக்கு போயார். இப்போ எந்திரிச்சிங்க. அனைவருக்கும் என்னுடைய 2 கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி மண்டியிட்டு என்னுடைய குருமார்களையும் தங்களையும் வணங்கி பயிற்சியினை துவங்குகின்றேன். மாதா பிதா குரு தெய்வம் நினைச்சு ஓம் 3 டைம்.
நல்லா பிரீத் பண்ணி செகண்ட் டைம். முடிக்க நல்லா மூச்சு எடுத்து தேர்ட் டைம். ஓம் ஓம் சகனா பவது சகனம் புனர்த்து சகவீரியம் கரவாவகை தேசஸ்மினாவதீதமஸ்து மாவேத்விசாவகை. ஓம் த்ரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகம் பிபவந்தனாத் இம்ருத்யோ முக்ஷியமாம்ருதாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தகி. அப்படியே கையை தேய்ச்சி பார்த்துட்டுங்க. இப்போ வார்ம் அப் பண்ண ரெகுலராக பார்க்குறேன். ஏன்னா இந்த மாதத்தோட வார்ம் அப் பயிற்சி நம்ம அதிகமாக வராது. அடுத்த வாரத்திலிருந்து சூரிய நமஸ்காரன்ற பயிற்சிக்கு போயிடுவோம். அதனால் நீங்கள் முறையாக இப்போ நம்ம கேட்போம், கடைசியில் கேட்போம், இந்த வார்ம் அப் ஒருத்தர் யாராவது கரெக்டாக செய்து காட்டணும். ஏன்னா அப்போ தான் இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்து சந்தேகமே இல்லைங்கய்யா, ரெண்டாவது நிலைக்கு போலாங்க ஐயான்ற ஒரு இது யாராவது ஒருத்தர் செஞ்சு காட்டினீங்கன்னா சரியா இருக்கு. அது யாரை கூப்பிடுவோன்னு எனக்கே தெரியாது. இப்போ நம்ம அப்படியே கையை நல்லா லாக் பண்ணி மூச்சு இழுக்கிறதுக்கு கை மேலே போகிறதுக்கு கழுத்து மேலே போகிறதுக்கு ஒரே நிலையா இருக்கு. ரெடி? பிரீத் இன், பிரீத் அவுட். கீழே வரும்போது அந்த நகத்தை பார்த்துட்டே வரணும். 3 breathe in, out, in, out, in, out, in, out. நல்ல மூச்சு. இப்போ நம்ம ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டுங்க. இப்போ கை சைடில் வச்சு அதுக்கு அப்படியே பிரீத் இன், வலது பக்கம் திரும்பணும். பிரீத் அவுட், in, out, in, out, in, out, in, out, in, out, in, out. நல்ல மூச்சு. இப்போ கை பின்னாடி கட்டிங்க. Breathe out. Breathe in, right side. Breathe out, in, out,
in, out, out, in, out. நல்ல மூச்சு. அப்படியே ஆப்போசிட். பிரீத் இன், out, in, out, in, out, in, out, in, out. நல்ல மூச்சு. இப்ப கை விரல் நல்லா பாடி ஸ்ட்ரைட் பண்ணி கையை நேரா தோள்பட்டைக்கு நேரா நீட்டி பிரீத் இன், வயிறு கரெக்டா விரியணும். பிரீத் அவுட், ஸ்டமக் உள்ள போகணும். இன், அவுட், in, out, in, out, in, out, in, out, in, out. இப்ப நம்ம இதுல பாத்தீங்கன்னா அறிவொளி தியானம் அப்படின்றது டெய்லி போட்டே வரும் பதிவுகள். அதை நல்லா படிச்சுட்டே வாங்க. குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க. தியானம் தான் முக்கியம். ஆனால் தியானம் எடுத்த உடனே வராது. அதனாலதான் பயிற்சிகள் செய்துட்டு அதை படிச்சு அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிச்சிடணும். ஆரம்பிச்சால் நம்ம நம்மளாலும் சரி, பயிற்சிகள் எல்லாரும் செய்யலாம். மாணவர்கள் தான் செய்யணுன்ற கிடையாது, எல்லாருமே செய்யலாதீங்க. அந்த அறிவொளி சரஸ்வதி தியானம் அது இந்த மாசத்துல ஒரு நாள் நம்ம கொடுப்போம். அந்த தியானம் எப்படின்றதுனால பார்த்துட்டீங்கன்னு உங்களுக்கு, ஐயா நான் மறந்தே போயிட்டேங்க ஐயா, எனக்கு வரணும்னு இருக்குது, செய்யணும்னு இருக்குது, ஆனால் செய்ய முடியல, இதெல்லாம் அதில் வராது. இப்போ தியானம் பழகிட்டோம்னா அந்த இதெல்லாம் வராது. இப்போ மணிக்கட்டு. அப்படியே பிரீத் அவுட், இன், அவுட், இன், அவுட், இன், அவுட், in, out, in, out. Relax. So the opposite. Breathe out, in, out, in, out, in, out, in, out, in, out. போன தடவை ஆரம்பிச்ச சரயோக முதல் வகுப்புல சேர்ந்தவங்க தாராளமா கலந்துக்கலாம். கலந்துக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா கலந்தீங்கன்னா தான் விடுபட்டு போனது உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா போன தடவை நிறைய சொல்லாது, தடவை சொல்லணும். நம்ம 3 மாதம்ன்றது 4 மாதம் இழுத்து சொல்ல முடியல. அதனால அந்த பயிற்சியில சரயோக 1ல் இருக்கிறவங்க தாராளமா இணைஞ்சிக்கலாம். இப்ப அப்படியே கை முட்டி பிரீத் இன், பிரீத் அவுட், இன், அவுட். மூச்சு இழுக்கணும், மூச்சு விடணும். பிரீத் இன், பிரீத் அவுட், இன், அவுட். ரிலாக்ஸ். ஒவ்வொன்றுக்கும் ஒரு மூச்சு நல்லா எடுத்து விடணும். இப்ப தோள்பட்டையில கை வச்சிங்க, மூச்சு விடணும், மூச்சு இழுக்கணும். பிரீத் அவுட், இன், அவுட், in, out, in, out, in, out, in, out. இப்போ அப்படியே ஆப்போசிட்டுங்க. பேக். பிரீத் இன், அவுட், in, out, in, out, in, out, in, out, in, out. நல்ல மூச்சு. உங்களுடைய கை, கால், உடம்பு, இடுப்பு எல்லாம் ஒரு ஆட்டணும்.
உறுப்புகளை நம்மளே நல்லா யாரு வேணா இது செய்யலாம். நல்லா செய்தா இடுப்பு வலி, முதுகு வலி, தோல் வலி, கை அந்த வலி இந்த வலி எல்லா வலியும் போயிடும். நல்லா அப்படியே 1 2 3 4 5 நல்ல ஆழ்ந்த மூச்சு. அப்படியே ஆப்போசிட்டுங்க. அப்படியே 1 2 3 4 5 நல்ல மூச்சு. இப்போ இடுப்புல கை வச்சு இடுப்புக்கு மேல ரொட்டேட்டிங் பண்றீங்க வலது பக்கமா. பாருங்க உங்களுடைய ஞாபகம் இடுப்புல தான் இருக்கணும், மூச்சுல தான் இருக்கணும். ஆவ் ஈன் ஆவ் ஈன் ஆவ் ஈன் ஆவ் ஈன் ஆவ். ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. அப்படியே ஆப்போசிட்டுங்க. பிரீத் அவுட். in out in out in out in out in out in out. Relax. இப்போ காலை சேர்த்து இப்போ இடுப்புக்கு கீழே முட்டிக்கு மேலே அப்படியே பிரீத் அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட் இன் அவுட். அப்படியே ஆப்போசிட். பிரீத் அவுட் இன் out in out in out in out in out in out in out. நல்ல மூச்சு. இப்போ கால் முட்டிங்க, முட்டியில் கை வச்சு breathe out in out in out in out in out in. ரிலாக்ஸ். இதெல்லாம் செய்தாதான் நம்மளுக்கு முட்டி வலி மூட்டு வலியெல்லாம் வராது. இதெல்லாம் செய்யாம முட்டி வலிக்குது வலிக்குதுன்னா வலிச்சுட்டு தான் இருக்கு கடைசி வரும். அப்படியே breathe out in out in out in out in out in. ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தாடாசனம். அப்படியே பிரீத் இன், நல்ல குதிகால தூக்கணும், காதோட கை. பிரீத் அவுட் out in. அப்படியே காதோட கை வச்சிங்க, நல்லா தூக்கணும். இன்னும் மேல மேல அப்படியே மேல, இன்னும் மேல தோள்பட்டை தூக்கணும், தோள்பட்டையை தான் தூக்கணும். இன்னும் மேல, இன்னும் இன்னும் கொஞ்சம், இன்னும் மேல, இன்னும் மேல, இன்னும் மேல, இன்னும் மேல. நீங்க விரல்ல நிக்க மாதிரி வரும். இன்னும் மேல. அப்ப சைடு சதை குறையும், வயிறு குறையும், நரம்பு ப்ராப்ளம், நரம்பு தளர்ச்சின்றது இருக்காது.
அதெல்லாம் சரிங்கய்யா, கீழே விடுங்கய்யா. அவுட். நல்ல மூச்சு. அதென்ன நல்ல மூச்சு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்து ஆழமா மெதுவா மூச்சு இழுத்து மெதுவா மூச்சு விடுறது தான் நல்ல மூச்சு. இன்னும் ஒரே டைம் தாடாசனம். பிரீத் இன். இதுதான் 9வது நிலை. அந்த 9 ஜாயிண்ட் பயிற்சி 8, 9க்கு பயிற்சி கொடுக்குறோம். அப்படியே 1, நல்ல தோள்பட்டை மேல. 2, இன்னும் மேல, இன்னும் மேல, இன்னும் மேல, இன்னும் மேல, இன்னும் மேல, இன்னும் மேல, இதுக்கு மேல. கையை சேர்ந்துதான் இருக்கும். வயிறு நல்லா உள்ள எடுத்துக்கும். இந்த மாதிரி ஒரு 5 தடவை செய்தீங்கன்னா யார் யார் உயரம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ, 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்க உயரம் ஆகணும்னு நினைச்சா தாராளமா ஆயிரும். இப்ப கை கால் நல்லா ஃப்ரீ பண்ணிட்டு இப்ப நம்ம அடுத்த பயிற்சிக்கு போகணும். விருட்சாசனம். இதை செய்துதான் மற்ற பயிற்சிக்கு நம்ம போகணும். செய்தா உங்களுடைய வலது காலை நிக்க வைக்கணும், இடது காலை மடக்கி முதல்ல பாருங்க, கெண்டைக்காலில் வைக்கலாம், முட்டியில வைக்கலாம், தொடையிலே நல்லா வச்சுக்கலாம். நல்லா வச்சு பிரீத் இன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பிரீத் அவுட். ஒத்தக்கால் தவம். ஒத்தக்கால்ல நீங்க நின்று சிவபுராணம் இதுல ஃபுல்லா படிச்சீங்கன்னு வைங்க, 48 நாள் ஒத்தக்கால்ல நின்று காலையில 3 மணிலிருந்து 4 மணிலிருந்து பிரம்ம முகூர்த்தத்துல படிச்சீங்கன்னா நீங்கள் கேட்டது நினைச்சது கண்டிப்பாக நடக்கும். செவுத்துல சாஞ்சிக்கலாம், தப்பு இல்லை. ஒத்த கால நிக்கிறது அப்படின்னு போய் கையை காலை உடைச்சு கூடாது. செவுத்துல சாஞ்சி நின்றுட்டு நீங்க சோர்வானு சொல்லிக்கலாம். இப்ப அடுத்த கால், இப்படி இடது காலைக்குன்னு வலது காலை மடக்கி நல்லா பிரீத் இன். அதுக்காக ஸ்பீடா சொல்லக்கூடாது. 1, எதிர என்ன இருக்கோ அந்த பொருளை பார்த்தீங்கன்னா விழுக மாட்டீங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பிரீத் அவுட். நல்ல மூச்சு. இப்ப நம்ம கால் கொஞ்சம் அகலம் பண்ணீங்க. அர்த்த கட்டி சக்கராசனம். இன்னைக்கு இந்த தளர்வு பயிற்சிகளை ஃபுல்லா பார்த்துக்கிறோம். அப்படியே பாடி ஸ்ட்ரைட் பண்ணி உங்களுடைய 1 அடி அர்த்த கட்டி சக்கராசனத்துக்கு 1 அடி கேப் இருந்தா போதும். உங்களுடைய இடது கை பிரீத் இன். வலது பக்கமா டவுன் பண்ணும். பாருங்க, டவுன் சைட்ல தான் பண்ணும், முன்னாடி குனிஞ்சு பண்ணக்கூடாது. அப்படியே பிரீத் அவுட். இன் அவுட். அப்படியே பிரீத் இன் அவுட். இன் அவுட். ஐயா கையை பாருங்க, இப்படி வரணும். இப்படியாவது இப்படிதான் வரும். அவுட் இன் அவுட். கையை காதோட ஒட்டிடணும். ஒட்டி பிரீத் அவுட். இன் அவுட். இன் அவுட். இன் அவுட். இன் அவுட். கையை காதோட ஒட்டலையே. இன் அவுட். நல்ல மூச்சு. ஏன் அர்த்த கட்டியன்னா உங்களுடைய காதோட கையை ஒட்டி வரணும். பாருங்க, இப்படி வந்தா இந்த காதை எழுந்து கை எடுக்கவே கூடாது, இப்படிதான் வரணும். பிரீத் இன் அவுட். இப்போ நம்ம சைட்ல வளைஞ்சதுனால முன்னாடி பின்னாடி வளையணும். இடுப்புல கை வச்சு அர்த்த சக்கராசனம். பிரீத் இன். 1, 2, 3, 4, 5. அப்படியே ஃப்ரண்ட். அப்படியே 1, 2, 3, 4, 5.
அப்படியே பிரீத் இன் 1 2 3 4 5. Breathe out 1 2 3 4 5. ரிலாக்ஸ். நல்ல ஆழ்ந்த மூச்சு. அப்படியே 3 feet கேப் வைக்கிறீங்க. திரிகோணாசனம். இதுல உங்களுடைய இடுப்பு, தோள்பட்டை, நெஞ்சு விரியில பூண்டு மார்பு இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் தொட வலி இருக்கிறவங்க, வெரிகோஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் இதை கண்டிப்பாக செய்யணும். அப்படியே பிரீத் இன். அப்படியே இடது பக்கமாக டவுன் பண்ணுறீங்க. பாருங்க, அப்படியே இடது பக்கமாக டவுன் பண்ணுங்க. உள்ளங்கையை பார்க்கணும். 1 2 3 4 5. பிரீத் இன். இப்போ வலது பக்கம். பிரீத் அவுட். 1 2 3 4 5. Breathe in. Breathe out. 1 2 3 4 5. In. அப்படியே out. 1 2 3 4 5. In out. Relax. நல்ல மூச்சு. நல்லா 1 feet கேப் வச்சுங்க. இப்போ உட்கட்டாசனம். ரொம்ப நாள் நம்ம செய்யவே இல்லை. உடம்பை கட்டுக்கோப்பாக வைப்பது. உட்கட்டாசனம் எந்தெந்த உறுப்பு எப்படி எப்படி வைக்கணுமோ அந்த மாதிரி கரெக்டாக வைக்கணும். அதனால பிரீத் இன். நேராக உட்காரணும். சேர் பொசிஷன். சேர்ல உட்கார்ற மாதிரி, பின்னாடி ஒரு சேர் இருக்க மாதிரி கற்பனை பண்ணி அப்படியே பிரீத் அவுட். பிரீத் இன் அவுட். நல்ல மூச்சு. செகண்ட் டைம் பிரீத் இன் அவுட். 1 2 3 4 5. பிரீத் இன் அவுட். ஒரே டைம். பிரீத் இன் அவுட். 1 2 3 4 5. பிரீத் இன் அவுட். நல்லா மூச்சு எடுத்துட்டுங்க. அப்படியே உட்கார்ந்து எந்திரிக்கிறீங்க. தோப்பு கரணம் நல்லா பிடிச்சி பிரீத் அவுட் பண்ணக்கூடிய ஞாபகம் முட்டிலையும் பிரீத்திலையும் இருக்கணும். ரெடி? பிரீத் அவுட். out. In. out. In. out. In. out. In. out. In. out. ரிலாக்ஸ். இப்படியே கை வச்சு நல்லா மூச்சு எடுத்து விடணும். யார் யாருக்கு லெஃப்ட் ஓடலையே அவங்கன்னா இப்படி உட்காந்து வலது கையை வச்சு பாருங்க. வலது கையை இப்படி வச்சு நல்லா அழுத்துனீங்கன்னா லெஃப்ட் ஓட ஆரம்பிச்சிடும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ அப்படியே பிரீத் இன். ரிலாக்ஸ். அதனால ஆழ்ந்த மூச்சு. இதுக்கப்புறம் தான் நின்ற நிலை திருநிலை ஆசனம். இது உடம்புடைய இடது பக்கம் வலது பக்கமுடைய வலிகளை, உடம்பு வலி என்ன வலி இருந்தாலும் இதுல போயிடும். ஆனா நேரா இருக்கணும். 90 டிகிரி திரும்பணும். 90 டிகிரி நல்லா திரும்பணும் பின்னாடி.
இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா இது பண்ணி நல்லா கையை தேவிச்சு அப்படியே நல்லா திரும்புங்க. பிரீத் இன். மூச்சு இழுத்துட்டே ரைட் சைடு. ஏன் 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 அப்படியே 1 2 3 4 5. பிரீத் அவுட். நல்லா ஒரு மூச்சு இழுத்து விட்டுட்டு இப்போ ஆப்போசிட். பிரீத் இன் 1 2 3 4 5 6 7 8 9 10. பிரீத் அவுட். இப்படியும் செய்யலாம். கையை பாருங்க இப்படி வச்சுட்டு கட்டவரோட கட்டில் வச்சுட்டு இப்போ அப்படியே பிரீத் இன். நல்ல திரும்பணும், நல்ல திரும்பணும், நல்ல திரும்பணும். 90 டிகிரி மீறி அடுத்து இதை வந்து சைடில் இருந்தால் பார்க்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. பிரீத் அவுட். இப்போ அப்படியே ஆப்போசிட். பிரீத் இன். நல்லா 90 டிகிரி நல்ல இடுப்பை திருப்பணும். கால் பாதம் நேராக இருக்கணும். இப்படி திருப்பினீங்கன்னா உங்களுடைய இடுப்பு வலி, முதுகு வலி, தோள்பட்ட வலி, தொடை எல்லாமே சரியாயிடும். பிரீத் அவுட். ரிலாக்ஸ். நல்லா இது பண்ணி கால் நல்லா இது பண்ணி இப்போ நம்ம அப்படியே உட்காடுறோம். நல்லா உட்காந்து இப்போ டைரெக்டாக வந்து மூச்சு பயிற்சி வரலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி முடிச்சிட வேண்டி. நல்லா நிமிர்ந்து உட்காடுறீங்க. பிரீத் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்? நம்ம நாடிகளை சுத்தம் பண்ணணும். நம்மையே நம்ம சுத்தம் பண்ணிக்க. முதல்ல வந்து சுக பிராணாயாமம். சுக பிராணாயாமம் நல்லா அம்பாளை தரிசனம் நல்லா வேண்டிக்கணும். நீங்கள் அம்பாளை வந்து நல்லா வேண்டிட்டு அம்பாள் வந்து நல்லா தெரியும். நல்லா அம்பாள் வந்து நல்லாவே தெரிவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்கரை இருக்கும். நடுவில் ஸ்ரீசக்கரை இருக்கும். ஒவ்வொருத்தரும் வந்து பார்க்கக்கூடிய சன்னதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நீங்க கேட்டது கிடைக்கும். இப்போ நல்லா மூச்சு இழுத்து இப்போ சுக பிராணாயாமம் கொடுக்குறோம். நல்லா நிமிர்ந்து உட்காந்து இதுல சுகப்பிராணம் நிமிர்ந்து உட்காந்தானே என்ன பண்றோம்னா அப்படியே இப்படி இப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கக்கூடாது. அப்படியே இருந்து அப்படி இருக்கக்கூடாது. நல்லா வந்து மூச்சு நல்லா இழுக்கணும், மூச்சு மெதுவாக விடணும். நம்மளை நம்ம ஏமாத்துறேன் வைங்க, நம்ம ஏமாந்துருவோம். இப்போ என்னைய நான் ஏமாற்றக்கூடாது. எப்படி இடது பக்கம் வருதுங்க எனக்கு நானே சொல்லிட்டு வலது பக்கம் ஓடிட்டு செய்தேன்னா என்ன மாதிரி முட்டாள் எவனுமே கிடையாது. எனக்கு எல்லாம் வரும். அதனால முதல்ல நான் வந்து கரெக்டா இருக்கணும். அதே மாதிரிதான் நீங்க உங்க உடம்புக்கு நீங்க கரெக்டா இருக்கணும். இடது ஓடுதா ஓடுது, ஓடலையா ஓடல. ஏன் ஓடல, எதுக்கு ஓடல, ஏட ஓடல, காலையில ஓடணும்ல நீங்க ஏன் ஓடல, என்ன நான் குறை வச்சேன் உனக்கு, என்ன எது அப்போ உடம்பு சொல்லும், ஏய் நீ கண்டதையெல்லாம் திங்கிற, புளிப்பு ஜாஸ்தியா திங்கிற, அது என்னை வந்து உட்கார வச்சுட்டு நான் எப்படி மாறுவேன், நீ முதல்ல புளிப்பு கம்மி பண்ணு நான் மாறுறேன்னு சொல்லும். அப்போ கலை மாறல, மூக்கு அடைப்பு மாறலைன்னா என்ன காரணம்னா வாதம்ன்றது உடம்புல இருந்தா கலை மாறாது, கண்டிப்பா மாறாது. அது என்ன பண்ணணும், புளிப்பை கம்மி பண்ணணும், உப்பு அதிகமா போட்டு சாப்பிடக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும், இனிப்பையும் துவர்ப்பையும் ஜாஸ்தி பண்ணோம்னா சரியாயிரும். அந்த அந்த பிராணாயாமம் பற்றி நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு. இப்ப நம்ம சுக பிராணாயாமம். பிரீத் அவுட், பிரீத் இன்,
out, in, out, in, out, in, out, in, out, in, out, in, out. நல்லா மூச்சு. இப்போ வந்து கபாலபாத்தி. இந்த தொப்புள் கடியில இந்த கட்டை விரல மடக்கி மற்ற விரல மடக்கி இதை இப்படி வச்சோன்னா மகாமுத்ரா. நல்லா உட்காந்து மூச்சை எடுத்து சரி கழுத்தை டவுன் பண்ணாம 1 2 3. இப்போ ஒரு நல்ல கேள்வி ஒருத்தர் கேட்டாரு, ஐயா நீங்க ஒவ்வொரு பயிற்சி பண்ணும்போது ஏங்க ஐயா குனியறீங்க, குனியாம இருக்கக்கூடாதா? ஏன் குனியறோம்னா, நம்ம இப்ப வந்து நம்ம பண்ணது என்ன? கபாலத்தை சுத்தம் பண்ணும்போது மூச்சை வேக விடும்போது உடம்பு கொடை எல்லாமே சூடாகும். இந்த சூடை குறைக்கிறதுக்கு தான் மூச்சை விட்டுட்டே மெதுவா டவுன் பண்றதுக்கு காரணம். அப்ப என்ன ஆகும்? மூச்சு விட்டுட்டு டவுன் பண்ணா உடம்பு குளிர்ச்சி ஆகும். அதுக்காக தான் நம்ம டவுன் பண்றது, வேற ஒண்ணும் கிடையாது. அப்படியே பிரீத் இன். இப்ப பஸ்திரிக்கா சுவாச பாதையை சுத்தம் பண்ணும். நல்லா மூச்சு இழுத்து அது மாதிரி 10 தடவை. ரெடி? இது வேகமாகவும் செய்யக்கூடாது. ரிலாக்ஸ். அப்படியே டவுன். 1 2 3 4 5 6 7 8 9 10. பிரீத் இன். நல்ல மூச்சு. இப்போ வந்துங்க நாடி சோதனா. இது நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு இது. நாடி சோதனைனா லெஃப்ட்ல இழுக்கணும், ரைட்ல விடணும், ரைட்ல இழுத்து லெஃப்ட்ல விடணும். இது யாருக்கு? சரியா கலை ஓடனா இதைய செய்யலாம். கலை ஓடாதவங்க இன்னைக்கு லெஃப்ட்ல ஓடணும், ஓடலை அப்படின்னா என்ன பண்ணணும்? ரைட்ல இழுத்து லெஃப்ட்ல விடணும், ரைட்ல இழுத்து லெஃப்ட்ல விடணும். ரைட்டு ஃப்ரீயா இருக்கும். லெஃப்ட்ல தான் ஓடுதுங்க ஐயான்றவங்க லெஃப்ட் இழுத்து ரைட்டு, ரைட்ல இழுத்து லெஃப்ட் விடலாம். அடைப்பு வந்து கம்மியா தான் இருக்கும். அடைப்பு கம்மி. இது செகண்ட் ஸ்டேஜுக்கு போறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் என்ன பண்ணோம்? லெஃப்ட்லயே எடுத்து லெஃப்ட்லயே விட்டோம். இது மாதிரி விடும்போது என்ன ஆகுன்னா ரைட்டு வந்து கொஞ்சம் ஃப்ரீ. என்னை திறந்துட்டியல, இதுல கொஞ்சம் வாய வரவே மாட்டேங்கிற, என்னை பார்த்துட்டே இருக்கிறேன், நீ என்னைய வரவே மாட்டேங்கிறேன்னு சொல்றோம்ல, அது மாதிரி அது ஓப்பன் ஆகிக்கும். நம்ம என்ன பண்ணணும்? அந்த பக்கம் போகணும். அப்போ என்ன, இதுல இழுத்து அதில், அதில் இழுத்து இதில் விட்டோம்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு சதை வளர்ச்சி, மூக்குல சதை வளர்ச்சி, தொண்டையில தசை வளர்ச்சி, இந்த டான்சில் சொல்றது, இதெல்லாம் இதுல வரவே வராது. கண்டிப்பா வராது. ஏன்? இழுக்கிறோம் சூட கொடுக்கிறோம், இழுக்கிறோம் சூட கொடுக்கிறோம். குளிர்ச்சி சூடு, குளிர்ச்சி சூடு, சுருங்கு விரியும், சுருங்கு விரியும், சுருங்கு விரியும். அதே மாதிரி பேச முடியாதவங்க இதை செய்தா கண்டிப்பா பேச்சு வரும். அவங்க என்ன பண்ணணும்? வசம்ப சுட்டு தேன்ல குழப்பி நாய்க்களை தடவிட்டு செய்யணும். இப்ப நல்லா உட்கார்ந்து முதல்ல 2 ஹோல்ஸ் வெளியே எடுத்து முதல்ல லெஃப்ட்ல விடணும். லெஃப்ட் இழுத்து ரைட்,
முடியாதவங்க லெஃப்ட், ஓடாதவங்க ரைட்ல விட்டு ரைட்ல இழுத்து லெஃப்ட், ரைட்ல இழுத்து லெஃப்ட், லெஃப்ட்ல இழுக்க கூடாது. அவங்க ரைட்டு ஓடுறவங்கன்னா லெஃப்ட் இழுத்து ரைட்டு, ரைட் இழுத்து லெஃப்ட். மாதா தாராளமாக செய்யலாம். 10 டைம். ரெடி? 1 2 3. ரிலாக்ஸ். இந்த நாடி இது பண்ணும்போது என்ன பண்ணா, நாசிய முத்திரா வச்சுட்டு மூக்கை போட்டு வளைக்க கூடாது. இப்படி வளைச்சு இப்படி வளைச்சு இப்படி பண்ணக்கூடாது. பாருங்க, இப்படி வச்சு இப்படிதான் செய்யணும். இப்படி வச்சு அதே மாதிரி இப்படி இப்படி செய்தீங்கன்னா இல்லாத வழியெல்லாம் வந்துடும். இல்லாத வழியெல்லாம் வந்துடும். அப்படி ஒருபோதும் நம்ம செய்யக்கூடாது. இப்ப நல்லா நிக்க உட்காந்து மூச்சை மெதுவா இழுத்துட்டு உட்கார்றேன். இதுக்கப்புறம் என்ன நாடி சோதனை பண்ணிட்டோன்னா, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நம்ம ஏப்பம், நம்ம கேஸை வெளியேற்றணும். கண்டிப்பா வெளியேற்றணும். கேஸ் கண்டிப்பா வெளியேற்றணும். அப்ப என்ன பண்ணணும்? நல்லா மகாமுத்திரை வச்சுட்டு விக்கல் எடுத்து ஏப்பம் எடுக்கணும். ஆ, 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 ஆ. ஐயா, வயிறு என்னங்க ஐயா ஆகணும்? வயிறு என்ன ஆகணுமா? நல்லா பாருங்க, வச்சிட்டுமா? உதர விதானம் உள்ளெழுத்தின்னு இங்க வந்து ஒரு தட்டு தட்டு. உதர விதானத்தை தட்டினோன்னா ஏப்பம் வரும். நல்ல நல்லா உமிழ்நீர் முடி நல்லா தொடச்சிட்டு. தைராய்டு இருக்காது. ஏப்ப பயிற்சி எடுக்கும்போது வயிறு ரொம்ப கம்மியாகும். நீங்க சொல்லியே 6 மாசம் ஆச்சு, நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன், என் வயிறு அப்படியே தாங்க இருக்குது அப்படின்றவங்க என்னன்னா, சரியான முறையில பயிற்சியை வெளியேற்றலை. கேஸை வந்து வெளியேற்றலை. எவ்வளவு தடவை செய்யணும்? காலையில 100 தடவை செய்யணும். ஒவ்வொரு தடவைக்கு 10 தடவை, 10 தடவை செய்தா 100 ஆச்சு. மத்தியானம் 10, நைட்டு 10. இது மாதிரி செஞ்சா ஒரே மாசத்துல கண்டிப்பா சரியாயிரும். நான் யாரையும் குத்தம் சொல்லல. கண்டிப்பா வந்து இப்படி செய்தா கண்டிப்பா சரியாயிரும். வயிறு இருக்குதெல்லாம் வந்து அது இருக்கு. வயிறு தான் முதல்ல நம்மளுக்கு இது பண்றதே, நோய்களை உண்டு பண்றதே வயிறு தான். இப்ப ஏன் வயிறு நோய் உண்டு பண்ணுது? நாம சரியா மென்னு முழுங்கல. ஏன் மென்னு முழுங்கல? பசிக்கல, மெல்லல. பசிச்சா நல்லா மெல்லுவோமா, மெல்ல மாட்டோமா? பசிச்சாதையா டொப்பு டொப்புன்னு உள்ள போவோம். பசிக்காத போது நல்லா மென்னு சாப்பிடுவோம். அதனால வந்து பசிக்கணும் அப்படின்னா நீங்க நல்லா மென்னு சாப்பிடணும். பசிக்கணும்னா நல்லா மென்னு சாப்பிடணும். இப்ப நம்ம நல்லா மூச்சு இழுத்துட்டு, இப்ப நீங்க கபால பார்த்தீங்கன்னா பஸ்திரிகா பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்ப வந்து ஏப்பம் எடுத்தாச்சு. இப்ப என்ன பண்ணும்? இருமணும். ஏங்க ஐயா இரும்புறது? இருமுனா என்னங்க ஐயா ஆகும்? இருமுனாவா ஹார்ட் அட்டாக் வராது. ஆர்ட் வந்து நல்லா வேலை செய்யறா, ஆர்ட்ல ஓட்டம் இருக்குது, ஆர்ட் ரொம்ப அடைப்பு இருக்குது, இந்த இதெல்லாம் நம்ம கிட்ட வராது. அப்ப என்ன பண்ணணும்? பின்னாடி கையை வச்சு நல்லா மூச்சு இழுத்து நாக்க நல்லா தொங்க விட்டு இரும்பு நல்லா கழுத்தை தொங்க விடணும். தொங்க விட்டு இருமுனீங்கன்னா என்ன ஆகும்? எந்த ஒரு இதுவும் இருக்காது.
இது மாதிரி என்ன பண்ணணும், ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சேன்னு வைங்க, நீங்க ஒருத்தர் இப்படி இரும்புனாங்கன்னா, என்னடா எப்ப பார்த்தாலும் இரும்பிட்டே இருக்காருன்னு போய் பாப்போமா பார்க்க மாட்டோமா? அப்ப அவரோட இதைய கரெக்ட் பண்ணிக்கலாம். ஹார்ட் அட்டாக் வர்றவங்க என்ன பண்ணணும்னா, நல்லா இரும்பிட்டு, நல்லா படுத்து, கைய வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி விடணும். அவங்களே அழுத்தி விடலாம். இந்த பவனமுத்தாசனம் சொன்னேன் பார்த்தீங்களா? அதை கண்டிப்பா செய்தா ஹார்ட் அட்டாக்ல கரெக்ட்டா ஐயா செய்து காட்டுங்களேன் ஐயா. ஓ! பரவால்ல. செஞ்சே காட்டிர்றேன். நல்லா என்ன பண்ணணும்னா, ஹார்ட் அட்டாக் வரவங்க நல்லா படுத்து, மூச்ச நல்லா இழுத்து, இந்த ஒரு கால நல்லா பாருங்க, ஒரு கால நல்லா மடக்கி, இப்படி அழுத்துனீங்கன்னா போதும். நல்லா அழுத்தி, நல்லா இந்த பக்கம் அழுத்தணும். விழா எலும்புக்குள்ள வச்சு நல்லா அழுத்தணும். 1, 2, 3, 4, 5 நல்லா வருது பாருங்க அப்படியே. 1, 2 மூச்சு இழுக்கணும், விடணும், அழுத்தணும். அப்ப என்ன ஆகுன்னா, இருதயம் நல்லா சுருங்கி விரியும். இருதயம் சுருங்கி விரியும். நல்லா அழுத்தணும். அப்புறம் ஃப்ரீயா விட்டுட்டு, அப்புறம் மறுபடியும் இதெல்லாம் வந்து அவங்களே பண்ணிக்க வேண்டியது. அவங்களே செய்தா அது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். பிரீத் அவுட் இன், அவுட் இன், அவுட் இன். ரிலாக்ஸ். நல்லா இது மாதிரி செய்தா கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஹார்ட் அட்டாக்ல இருந்து நம்ம தப்பிச்சிடலாம். வராது. இப்ப நம்ம இந்த பயிற்சி ஒரே ஒரு பயிற்சி பண்ணிட்டு நம்ம இப்போ யாரையாவது கூப்பிடு 2 பேரை. அவங்க எனக்கு தளர்வு பயிற்சியில் அவங்க மட்டும் ஓப்பன் பண்ணி ஆடியோ வீடியோ ஓப்பன் பண்ணி காட்டணும். இப்போ நல்லா இப்போ சுகப்பிராணாயாமம் மறுபடியும் கொடுக்குறீங்க. சுகப்பிராணாயாமம் மறுபடியும் கொடுக்கணும். நல்லா பிரீத் பண்ணி இப்ப பாருங்க ஒரே ஒரு பயிற்சி நம்ம செய்துட்டு நம்ம கரெக்ட் பண்ணிடலாம். நம்ம உடம்புல வாதம் பித்தம் சிரத்து இருக்குது. இன்னையிலிருந்து இந்த மாசம் ஃபுல்லா அந்த வாத பித்தத்தை சரி பண்ணக்கூடிய பயிற்சி இனிமேல் தான் கொடுக்க போறோம். இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம்னா, இன்னைக்கு திங்கட்கிழமை சந்தருடைய நாள், குளிர்ச்சியான நாள். அன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு சன்னதியில் இருக்கிறோம். அந்த சன்னதியிலிருந்து ஆரம்பிச்சுக்கலாம். நல்லா இது பண்ணி நல்லா சின்முத்திரா வைக்கணும். சின்முத்திரான்னா என்னன்னா, ஆள்காட்டி விரலையும் கட்ட விரலையும் இணைக்கிறோம். இணைச்சு இப்படி வச்சு நல்லா டேக்கி நிமிர்ந்து உட்கார்ந்து மூச்சை நல்லா இழுத்து ஆ சவுண்டு சொல்றோம். என்ன சவுண்டு? ஆ சவுண்டு சொல்றோம். நல்லா மூச்சு இழுக்கணும். 1, 2, 3. முடிஞ்சு மூச்சு இழுத்து செகண்ட் டைம் 1, 2, 3. நல்லா மூச்சு எடுத்து தேர்ட் டைம் 1, 2, 3. இப்ப சின்மய முத்ரா மத்த விரல் அப்படியே மடக்குனீங்கன்னா சின்மய முத்ரா. சின்முத்ரா அப்படியே இருக்கணும். இப்படி திருப்ப கூடாது. மேல பார்த்த மாதிரி தான் இருக்கும். வச்சு நல்லா இப்ப சவுண்டு தொண்டையிலிருந்து சொல்லணும். குத்தக்கூடாது. அப்படி சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடாது. வந்து ஷார்ப்னா வரணும். ரெடி 1, 2, 3. ஊ.
செகண்ட் டைம் நல்லா உமிழி மூச்சு இழுத்து 1 2 3 Third time 1 2 3 இப்ப ஆதி முத்ரா வச்சிங்க. இம் சவுண்டு சொல்லணும். இம் சவுண்ட் மூச்சில் அழுத்து 1 2 3 செகண்ட் டைம் 1 2 3 Third time 1 2 3 இப்போ வந்து அடியில கை வச்சு மூச்சை நல்லா எடுத்து அப்ரீத், நெஞ்சு மூச்சு இழுத்து வயிறை உள்ள இழுத்து அப்படியே இசவுண்டோடு வெளியே விடுறோம். குக்கர் விசில் மாதிரி வெளியே தடுறோம். நல்லா பிரீத்திங் பண்ணி அப்ரீத், வயிறு உள்ள போயிடும். 1 2 3 இப்ப ஆவும் சேர்த்து கொடுக்குறீங்க. கையில பண்ணி நல்லா மூச்சு எடுத்து 1 2 3 இப்ப நல்லா கையை தைச்சு பார்த்துக்கணும். நல்லா பார்த்துக்கணும். இப்ப வந்துங்க ஆறுமுகம் ஆடியோவை வீடியோவை ஆன் பண்ணுங்க. திருவண்ணாமலை ஆறுமுகம். அதே மாதிரி போய் வாங்க, கொஞ்சம் வாங்க. டச் பண்ணு வந்துட்டாரு. ஐயா கழுத்து பயிற்சி மட்டும் செய்யுங்க ஐயா. நின்றுட்டு ஐயா ஆறுமுகையா நின்றுட்டு கழுத்து பயிற்சி மட்டும் செய்யுங்க. சும்மா செய்யுங்க, அப்படியே செய்யுங்க. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. ஓகே, வாழ்த்துக்கள், நன்றி. போதுங்க ஐயா, உட்காருங்க ஐயா. நீங்க ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்தது குணசேகரன், ஈரோடு குணசேகரன். ஏன் குணசேகர் ஐயா வாங்க. ஐயா கழுத்து பயிற்சி இல்லை உங்களுக்கு. ஐயா நீங்க வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி இப்ப வந்து ஏப்ப பயிற்சி செய்யுங்க. ஏப்ப பயிற்சி
ஏப்பம். சரிங்க சரிங்க. ஏப்பம் வந்து நீங்க இந்த கழுத்தை அப்படி தூக்க கூடாது. கழுத்தை தூக்காம பாருங்க, வயிறு மட்டும்தான். நீங்க கழுத்தை அப்படி தூக்குனீங்கன்னா என்ன ஆகும்னா, எர்னியா வந்து விரிய ஆரம்பிச்சு எர்னியா வர ப்ராப்ளம் இருக்கு. அதனால கழுத்தை தூக்க கூடாது. சரி, ஓகே, வாழ்த்துக்கள். புனித ராணி ஓப்பன். நீங்க ஆஃப் பண்ணிக்கோங்க ஐயா. நன்றி நன்றி, ஆஃப் பண்ணிக்கோங்க. புனித புனித ராணி மேடம் ஆன் பண்ணுங்க. மேடம் வணக்கம் மேடம். மேடம் நீங்க வந்து இருமல் இருமல் எப்படி எடுப்போம் நாம, அதை மட்டும் செஞ்சு காட்டுங்க. ரொம்ப நன்றி மேடம். நன்றி நன்றி நன்றி. இது மாதிரி தான் எடுக்கணும். இது மாதிரி நாக்க நல்லா நீட்டி. வாழ்த்துக்கள், நன்றி. குணசுந்தரி குணசுந்தரி மேடம் ஆன் பண்ணுங்க. வணக்கம் மேடம். இப்ப நீங்க வந்து நம்ம வந்து முதல்ல வந்து பிராணாயாமத்துல என்ன பிராணாயாமம் முதல்ல செய்வோம் நம்ம, அதை மட்டும் செஞ்சு காட்டுங்க. பிராணாயாமம் முதல்ல எந்திரிச்சோடனே நம்ம என்ன பிராணாயாமம் செய்வோம்? அவ்வளவுதான். சுகப்பிராணாயாமம் செய்வோம். சரிங்களா? சுகப்பிராணாயம் செஞ்சு காட்டுங்க உட்காந்து. என்னடா நம்ம எல்லாம் பேசாம இருந்தா நம்மள வேற கூப்பிடுறாரு. ஏன்னா நீங்க கரெக்டா செய்யறீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போறோம். அடுத்த மாசம் அடுத்த லெவலுக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் லெவல் நல்லா சின்முத்திரா வைக்கணும். நன்றி மேடம், நன்றி. கரெக்டா செய்தீங்க. அனைவரும் நல்லா செய்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, ஓகே, ஆஃப் பண்ணிக்கலாம். சரி, பரவாயில்லைங்க. அனைவருமே வந்து நல்லா பயிற்சியில கலந்து செய்றீங்க. அனைவரும் வாழ்த்துக்கள். இது மாதிரி டெய்லி ஒரு 4 பேரை இல்ல 2 பேரை அது டைமுக்கு தகுந்த மாதிரி கூப்பிடுவோம். இன்னைக்கு வந்து நம்ம ஆவுயம்ன்றது பிரணவ பிராணாயாமம். ஆவுயம் சொல்றது பிரணவ பிராணாயாமம் நம்ம இன்னைக்கு செய்தோம். அதை தான் நம்ம இன்னும் இந்த மாசம் ஃபுல்லா பார்க்க போறோம். ஒரு மாசம் ஃபுல்லா அதே ஐயா? ஆமாங்க, ஒரு மாசம் பண்ணாதான் நீங்க மறக்க மாட்டீங்க. பிரணவம்ன்றது நம்ம உடம்புல நம்ம உடம்பு நம்ம உடம்புல வாதம் பித்தம் சேத்துவம் சரியா இருக்கணும்னா இந்த பயிற்சியை பண்ணா எல்லாமே சரியாயிரும். அப்போ உங்களுக்கு என்ன பண்ணாது, கேஸ் வந்து தாக்காது, பித்தம் தாக்காது, சளியே பிடிச்சி விடலன்றெல்லாம் சொல்ல மாட்டீங்க. இப்ப நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு நம்ம இப்பதான் நம்ம வந்து கபால பாத்தியன்றதுக்கு நம்ம இப்பதான் வரப்போறோம். கபால பாத்தியன்றது இப்பதான் நம்ம வரப்போறோம். இவ்வளவு நாள் கபால பாத்தி என்ன பண்ணோம்? மூச்சை இழுத்து முகத்தை இறுக்கம் பண்ணி செய்தோம். இப்ப அப்படி கிடையாது. இந்த கபால பாத்தி வந்து வயிறை இழுத்து செய்யக்கூடிய கபால பாத்தியோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். சரிங்களா? பாருங்க, நல்லா இழுத்து இது இப்படிதான் வரணும். நல்லா பார்த்துக்கிறீங்க. நாளைல இருந்து நம்ம செய்ய போறோம். அதனால நல்லா மூச்சு இழுத்து விட்டு இப்ப நம்ம நல்லா கையை தட்டணும். கையை நல்லா இப்படி வச்சுக்கிறீங்க. கீழே வச்சு நல்லா மூச்சு இழுக்கணும், தட்டணும். நல்லா மூச்சு இழுக்கணும், தட்டணும். ரெடி? இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட்,
in out, in out, out, in 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 out. ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. நல்லா வலிக்கணும். அக்கு பஞ்சர் பாயிண்ட் வேலை செய்யும். வேற ஒண்ணும் கிடையாது. காலையில நம்ம சுறுப்பா இருக்குன்னா அக்கு பஞ்சர் பாயிண்ட் வேலை செய்யும். நல்லா இப்படி வச்சுட்டு நல்லா பிரீத் இன் அவுட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரிலாக்ஸ். நல்லா பிரீத். இப்போ நீங்க கை இப்படி அடிக்கணும், இப்படி திருப்பி அடிக்கணும், இப்படி அடிக்கணும், இப்படியே அடிக்கணும். ரெடி? 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6. ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. அதே மாதிரி ஆப்போசிட். 1 2 3 4 5 6 7. ரிலாக்ஸ். நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு இப்ப நீங்க அப்படியே சாந்தி ஆசனத்துக்கு வர்றீங்க. சாந்தி ஆசனம் வர்றீங்க. சாந்தி ஆசனம் சொன்னா அப்படியே படுக்க கூடாதுன்னு சொன்னேன். அப்போ எல்லாரும் அப்படிதான் படுக்கிறீங்க. சைடுல தான் படுக்கணும். என்னன்னா கீழே ஃபைனல் கார்டு அடி முதுகு வலி சரியான வலி இப்ப தெரியாது உங்களுக்கு. லேட் ஆக 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 நாளாக ஆக அந்த அடி வலி. அதனால நீங்க சைடுல தான் படுக்கணும். இப்ப நம்ம இன்னைக்கு திங்கட்கிழமை சந்தருடைய நாள். ஒரு வெள்ளை துணி, அதுக்கு மேல நெல்லு பரப்பி வச்சிருக்கீங்க. அந்த நெல்லுக்கு மேல ஒரு பட்டு பழுப்பு துணி, வெள்ளை பழுப்பு துணி போட்டிருக்கீங்க. அது மேல நீங்க விரிப்புல படுத்திருக்கீங்க. நல்லா பிரீத் இன் பண்றீங்க. பிரீத் இன் பண்ணும் பொழுது நீங்க அப்படியே மேல போறீங்க. அப்படியே காத்து மண்டலத்தில் அப்படியே மேல ஆகாயத்தை தூக்கி போயிட்டே இருக்கீங்க. ததிதங்கதுசாராவம் இரோதார்ணவ சம்பவம் நமாமி சிசிதம் சோமம் சம்பூர் மகுட பூஷணம். கருமேகங்களை கடக்கிறீங்க. நீர் மேகல் திவளைகளை பார்த்தோன்னு ஆஹா ஆஹா ஆனந்தமாக இருக்கின்றது. கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது. அந்த கண்கொள்ளா காட்சியை நினைச்சு அப்படியே நீச்சல் அடிச்சு அதுல அப்படியே குளிக்கிறீங்க. வைரம் போல ஜொலிக்குது, மின்னுது. நல்லா குளிச்சு அந்த தண்ணியை குடிச்சு உடனே உடம்பு பளிங்கு போல் ஆயிடுது. நல்லா சுறுசுறுப்பு, ரோகம் எல்லாம் இல்லாம ஆனந்தமா இருக்கீங்க. இப்ப அப்படியே காற்று எண்ணெய்க்கு வந்தோன்னு ஒரு மூச்சு நல்லா எழுங்க. இழுத்த உடனே சந்திரன் இழுப்பு வீசியால நீங்க அப்படியே மேல போய் சந்திரன் மண்டலத்துக்கு போன உடனேயே நீங்க கொண்டு போன நெல் அப்படியே கையில வச்சுட்டு ஓம் சந்திரா போற்றி, ஓம் சந்திர பகவானே போற்றி போற்றி. அப்படியே நெல் அவர் கையில அப்படியே கொடுக்குறீங்க. அவர் தன்னுடைய மனைவி யாரு, எவ்வளவு பேர் தெரியுங்களா? சந்திர பகவானுக்கு எவ்வளவு பேருங்கய்யா? 27 பேர். 27 பேர். ஒரு மனைவி வெடிக்கையே சமாளிக்க முடியல. 27 சம்சாரத்தை வச்சுட்டு எப்படியா சமாளிக்கிறீங்க? அதனாலதான் 15 நாள் தேஞ்சு போறார். அதனாலதான் 15 நாள் தேஞ்சு போறார். அதனால நல்லா அந்த 27 மனைவிக்கு கொடுத்துட்டு அப்படியே உங்களுக்கு கழுது சாப்பிட சொல்றாரு. சாப்பிட்றீங்க. என்னை நோக்கி என்னுடைய மண்டலத்திற்கு வந்த உங்கள் அனைவருக்கும் பூலோக வாசிகளே வணக்கம். நீங்கள் இந்த வையகம் உள்ளவரை பல்லாண்டு வல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டுகள் வாழ்ந்து
16 செல்வங்களையும் பெற்று என்னுடைய மனம் சம்பந்தமான ஆற்றலை நான் உங்களுக்கு அருள்விக்கிறேன். மனம் என்ற ஆற்றல் உங்கள் அதிகமாக கிடைத்து நீர் என்ற ஆற்றல் சரிநிகர் சமமாக உங்கள் உடலில் இரத்த ஓட்டம், நீர் ஓட்டம், நுரையீரல் அனைத்தையும் நான் நன்றாக இயக்க வைக்கின்றேன். சுவாச ஓட்டத்தையும் இயக்க வைக்கின்றேன். அதனால் இந்த புவியில் நீங்கள் வையகம் உள்ளவரை நீங்கள் 16 செல்வங்களையும் பெற்று மன நலத்தோடு, செல்வ வளத்தோடு, செய்தொழில் வளத்தோடு, குடும்ப நலத்தோடு, ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாக இருக்கும் ஆற்றலை நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். வாழ்க, வளர்க, உயர்க, சென்று வருக என்று உங்களை அனுப்புகின்றார். நீங்க அப்படியே கீழே வர்றீங்க. வந்து அப்படியே கை காலு எல்லாம் அசைச்சு அப்படியே எந்திரிச்சு அப்படியே உட்கார்றீங்க. இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டத்தை பெற்று இன்றைய நாள் நல்ல நாள் ஆக என்று போன்று இந்த சாந்தி ஆசனத்தை நிறைவு செய்கிறேன். அப்படியே எந்திரிச்சிங்க, பாத்துக்கிறீங்க அப்படியே பார்த்துட்டு அப்படியே எந்திரிச்சு நல்லா கையை தட்டி நல்லா சிரிச்சுட்டு முடிச்சுக்கலாம். அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 ரிலாக்ஸ். வாழ்க, வளர்க, உயர்க. நன்றி, வணக்கம். நாளை பார்க்கலாங்க.